அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து ஒரு அருமையான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ரயில்வே பள்ளியில் 1036 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. நிறைய துறையில் வந்து பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அது என்னென்ன பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதுவும் இல்லாமல் அதுக்கு என்னென்ன படிக்கணும், என்னென்ன கல்வி தொகுதி, வயதுங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு அப்ளை பண்ணுறது இதையும் பார்க்க போகிறோம். கட்டணங்கள் அது எல்லாத்தையும் இந்த டீட்டெயிலாக அதில் பார்த்துடலாம். போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 187 வேகன்ஸ் சொல்லியிருக்காங்க. வயசு வந்து 18 முதல் 48 வயதுக்குள்ளே இருக்கணும். தகுதி வணிகவியல், இந்தி, அரசியல் அறிவியல், உயிரியல், வேதியியல், கணிதம், பொருளியல், ஆங்கிலம், புவியியல், சமையல் கலை, இயற்பியல், சமூகவியல், உடற்கல்வியல் ஆகிய ஏதாவது ஒரு பாடத்தில் வந்து முதுகலை பட்டம் பெற்று பிஎட் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ட்ரெயினடு கிராஜுவேட் டீச்சர், அது வந்து 338 வேக்கன்ட் இருக்குது. 18 வயசு 48 வயதுக்குள்ளே தான் வயசு இருக்கணும். தகுதி பார்த்திங்கன்னா ஓவியம், பெயிண்டிங், ஃபைன் ஆர்ட்ஸ் பாடத்தில் வந்து முதுகலை பட்டம் பெற்றிருக்கணும். அடுத்து சயின்டிஃபிக் சூப்பர்வைசர், அதுக்கு வந்து 3 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. வயசு பார்த்திங்கன்னா 18லேருந்து 38க்குள்ளே இருக்கணும். தகுதி வந்து ஃபிசியாலஜி பாடத்தில் வந்து முதுகலை பட்டம் பெற்று 2 வருடம் பணி அனுபவம் பெற்றிருக்கணும். அடுத்து சீஃப் லா அசிஸ்டன்ட், இதுக்கு வந்து 54 இடங்கள் கொடுத்துருக்காங்க. 18 வயசுல 43 வயசுக்குள்ளே இருக்கணும். தகுதி வந்து பிஎல் பட்டம் பெற்று பார் கவுன்சிலில் படிப்பை பதிவு செஞ்சுருக்கணும். அப்புறம் பப்ளிக் ப்ரொசிக்யூட்டர், அதுக்கு வந்து 20 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. 18 வயசுலேருந்து 35க்குள்ளே இருக்கணும். தகுதி பார்த்திங்கன்னா பிஎல் எல்எல்பி படிப்புடன் 5 வருட வழக்கறிஞர் பணி அனுபவம் பெற்றிருக்கணும். அது ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டர், அதாவது இங்கிலீஷ் மீடியத்தில் முடிச்சிருக்கணும். 18 இடங்கள் சொல்லியிருக்காங்க. வயசு பார்த்திங்கன்னா 18 to 48க்குள்ளே. தகுதி ஏதாவது ஒரு இளநிலை பட்ட படிப்புடன் பிபியில் 8 படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அல்லது ட்ரைனிங், இதுக்கு வந்து 2 இடங்கள் கொடுத்துருக்காங்க. வயசு 18 வயசுலேருந்து 38க்குள்ளே இருக்கணும். ஏதேனும் ஒரு அறிவியல் படத்தில் இளங்கலை பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுபோல் நிறைய வேகன்சி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். நல்ல அருமையான ஜாப் நோட்டிஃபிகேஷன். அடுத்து ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் கொடுத்துருக்காங்க. அது ஹிந்தியில் முடிச்சிருக்கணும். 130 இடங்கள் இருக்குது. வயசு வந்து 18 முதல் 36க்குள்ளே இருக்கணும். தகுதி ஹிந்தி மற்றும் ஆங்கில பாடங்கள் ஆகிய பாடப்பிரிவில் வந்து முதுகலை பட்டம் பெற்றிருக்கணும். அப்புறம் சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டர், இது வந்து 3 இடங்கள் கொடுத்துருக்காங்க. வயசு வந்து 18 to 36க்குள்ளே இருக்கணும். தகுதி வந்து இதழியல் மற்றும் மக்கள் தகவலியல் பாடத்தில் வந்து முதுகலை பட்டம் பெற்றதுடன் பணி அனுபவம் பெற்றிருக்கணும். அடுத்து ஸ்டாஃப் அண்டு வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் 59 இடங்கள் சொல்லியிருக்காங்க. 18லேருந்து 36க்குள்ளே இருக்கணும். தகுதி வந்து ஏதாவது ஒரு இளங்கலை பட்டப்படிப்புடன் தொழிலாளர் நலம், மனித வளம் அல்லது சமூக நலன் அல்லது பர்சனல் மேனேஜ்மெண்ட் ஆகிய ஏதாவது ஒரு பாடத்தில் வந்து டிப்ளமோ அல்லது எம்பிஏ படிச்சிருக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு லைப்ரரியன், அது வந்து 10 இடங்கள் கொடுத்துருக்காங்க. வயசு வந்து 18 முதல் 36க்குள்ளே இருக்கணும். தகுதி வந்து நூலக அறிவியல் பாடத்தில் வந்து பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடிச்சுட்டு நூலக அறிவியல் பாடத்தில் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லேபரேட்டரி அசிஸ்டன்ட் அல்லது ஸ்கூல் 7 இடங்கள் கொடுத்துருக்காங்க. வயசு 18லேருந்து 40க்குள்ளே இருக்கணும். தகுதி வந்து +2 தேர்ச்சியுடன் பெத்தாலஜிக்கல், அதாவது வேதியியல் லேபில் 1 வருடம் பணி அனுபவம் பெற்றிருக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு மியூசிக் டீச்சர், ஃபீமேல் மட்டும் வேணும்னு சொல்லியிருக்காங்க. 3 இடங்கள். வயசு 18 to 48க்குள்ளே இருக்கணும். தகுதி வந்து இசை பாடத்தில் பிஏ அல்லது +2 தேர்ச்சியுடன் இசை பிரிவில் டிப்ளமா படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிரைமரி ரயில்வே டீச்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட், அதாவது 188 இடங்கள் கொடுத்துருக்காங்க. பிரைமரி ஸ்கூல் ரயில்வே டீச்சர் என்ன கொடுத்துருக்காங்க, 188 இடங்கள் சொல்லியிருக்காங்க. வயசு வந்து 18 முதல் 48க்குள்ளே இருக்கணும். தகுதி +2 படிப்புடன் ஆசிரியர் பயிற்சி படிப்பில் டிப்ளமா முடிச்சிருக்கணும். அடுத்து அசிஸ்டன்ட் டீச்சர், இது வந்து ஃபீமேல் தான் சொல்லியிருக்காங்க. ஜூனியர் ஸ்கூலுக்கு 2 இடங்கள். வயது வந்து 18 முதல் 48க்குள்ளே இருக்கணும். தகுதி ஏதாவது ஒரு பட்டப்படிப்புடன் பிஎட் படிப்பு வந்து படிச்சிருக்கணும். அப்புறம் லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இது வந்து கெமிஸ்ட்ரிக்கும் மெட்டாலஜிஸ்ட் அது இதுக்கும் சொல்லியிருக்காங்க. இதில் 12 இடங்கள் கொடுத்துருக்காங்க. வயது வந்து 18 to 33க்குள்ளே இருக்கணும். தகுதி பார்த்திங்கன்னா வேதியியல் அல்லது மெட்டாலஜிக் பாடத்தில் வந்து பட்டப்படிப்புடன் 1 வருட பணி அனுபவம் பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குரிய நம்ம ஃபீஸ் டீட்டெயிலாக பார்த்துருவோம். கட்டணம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா பொது பிரிவினருக்கு, ஓபிசி, அப்புறம் பொருளாதாரத்தில் பிற்பட்டவங்களுக்கு ₹500 தான் வசூலிக்காங்க. இப்போ எஸ்சி எஸ்டி பெண்கள் சிறுபான்மையினருக்கு வந்து ₹250. இதை வந்து ஆன்லைனில் தான் செலுத்தணும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் எப்படி நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் எழுத்து தேர்வு நடைபெறும். நேர்முக தேர்வு அடிப்படையில் தான் விண்ணப்பத்தர்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அப்புறம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணிக்கு விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர்களில் வந்து சீடேட் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறாங்க. இடஒதுக்கீடு பிரிவினர்களுக்கு அதிகபட்ச வயது வரம்பு தளர்வு அளிக்கப்படும் இருக்காங்க. கல்வி தொகுதி பார்த்திங்கன்னா வயது வரம்பு இதெல்லாம் எப்படி வரும்னா 1/1/2025 தேதிப்படி தான் கணக்கிடப்படும். அப்புறம் இதுக்கு இணையதள முகவரி பார்த்துருவோம். www.rrbchennai.gov.in, அதாவது www.rrbchennai.government.in தான் கொடுத்துருக்காங்க. என்ற இணையதள முகவரி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள இந்த இணையதள முகவரியை நீங்கள் பார்த்துட்டு டீட்டெயிலாக வாசிச்சுட்டு செஞ்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். இதில் என்னென்ன படிக்கணுங்கிற சிலபஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். நாள் ரொம்ப கிடையாது.
விண்ணப்பிக்க கடைசி நாள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6/2/2025. இனி 6 நாள் தான் இருக்குது. சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த தகவல் தெளிவுபடுத்துங்க. நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.